தமிழ் வழியாக ஆங்கில இலக்கணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சிமிலிஸ். சிமிலிஸ்னால் என்ன, அதை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு சென்டென்ஸ் எந்த ஃபார்மேட்டில் இருந்தால் அது சிமிலிஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு சிமிலிஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துடலாம். இது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் ஒரு பார்ட்டு தான். இது டைரெக்டாகவே ரெண்டு திங்ஸை கம்பேர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வர வேர்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, லைக், அஸ், இல்லைன்னா தேன் அப்படிங்கிற மீனிங்கில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒருத்தங்களை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா தமிழில், அதுதான் சிமிலிஸ். இவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னா இதே மாதிரி இருக்கும், இப்படி இருப்பாங்க, அதுதான் சிமிலிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஆஸ் பிஸி ஆஸ் எ பீ மாதிரி, அதாவது ஹனிபி எவ்வளோ சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்குமோ அதே மாதிரி பிஸியாக இருக்காங்க. அஸ் டால் அஸ் எ ஜிராஃப் மாதிரி டாலாக இருக்காங்க. அஸ் ஸ்வீட் அஸ் ஹனி மாதிரி ஸ்வீட்டானவங்க. அஸ் ஷார்ப் அஸ் எ நைஃப். அஸ் ஸ்மூத் அஸ் சில்க். ஸோ இது எல்லாமே நம்ம சில்கோடையோ, நைஃபோடையோ, ஹனியோடையோ, ஜிராஃபோடையோ கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டோட டைரெக்டாக கம்பேர் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதில் சில எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம். ஆஸ் டேஸ் அஸ் எ குக்கும்பர். ஆஸ் டேஸ் அஸ் எ ஃபாக்ஸ். ஆஸ் டேஸ் அஸ் எ ஃப்ளவர். ஸோ இதுக்கெல்லாம் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் சிமிலிஸ்ங்கிறது நம்ம டைரெக்டாகவே நம்ம சொல்கிறனால அஸ் சொல்லலாம், லைக் சொல்லலாம், தேன் சொல்லலாம். ஸோ இந்த வேர்டெல்லாம் வச்சு நம்ம ஒரு ஆப்ஜெக்டையோ ஒரு பர்சனையோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் சிமிலிஸ்.